இன்னைக்கு நம்ம சனாதனி சமையல்ல சாதம், சப்பாத்தி, ஆப்பம், இட்லி, தோசைக்கு ஒரு சூப்பரான முட்டை தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் சொல்ற அளவுகளோட பண்ணி பாருங்க, ஒரு சொட்டு கூட மிச்சம் இருக்காது. தொக்கு பண்றதுக்கு 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். 3 வெங்காயத்துக்கு தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதனால நான் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டும் நல்லா வரும். வெங்காயத்தை உரிச்சிட்டு இந்த மேலே இருக்க அந்த காம்பை எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நம்ம முட்டை பொடி மாசுக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தொக்கு சூப்பராக வரும். அடுத்து தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த சைஸ்லனாலும் கட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம இதை அரைச்சி தான் எடுக்க போகிறோம். எல்லா தக்காளியும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த மாதிரி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கிரேவியை பண்ணுறதுக்கு முன்னாடி நடுவில் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை நீங்கள் வேக வைக்கும் போது சில இதில் விரிசல் விட்டுரும். விரிசல் விழ வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சொட்டு வினிகர் விடுங்க, இல்லைனா லெமன் ஜூஸ் ஒரு சொட்டு விட்டிங்கனாலும் ஒரு 2-3 சொட்டு அப்படி விட்டிங்கனாலே உங்களுக்கு முட்டை விரிசல் விழாமல் வரும். முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சாதத்தில் பரட்டி சாப்பிட சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வரட்டும். வெடித்து வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வெந்து வரும் இல்லையா, அந்த பதம் வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் ஒரு 2 பச்சை மிளகாவை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்தை வதக்கும் போது கருகிராமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக தான் வரணும். வெங்காயம் நல்லா சுருங்கி ரொம்ப கம்மியான மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடுத்து நம்ம தக்காளி பேஸ்டெல்லாம் ஊற்றி பண்ணும்போது வெங்காயம் நமக்கு பழைய மாதிரியே வந்துடும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்திருக்குல்ல, இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்ததும் இப்போ தக்காளி சேர்க்கணும். நான் அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன். அரைச்ச தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தக்காளி வேகிறதுக்கு இந்த ஸ்டேஜில் கல் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சுருங்க. தக்காளி வெந்து வரட்டும். தக்காளி வெந்து வந்துருச்சு, இந்த மாதிரி சுண்டி வரணும். இந்த ஸ்டேஜில் வீட்டில் நம்ம குழம்பு மசாலா அரைச்சி வச்சுருப்போம்ல, அதை ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நான் வேறு எந்த மசாலாவும் இதில் போட போகிறதில்ல, நம்ம குழம்பு மசாலாவே போதும் எந்த கிரேவி பண்ணுறதுக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ தண்ணி சேர்த்து வேக விட்டுறலாம். நான் தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதே ஜாரில் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். மசாலா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. நீங்கள் இந்த தொக்கை சாதத்துக்காக ரெடி பண்ணுறீங்கன்னா கரம் மசாலா போடாமல் கூட செய்யலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. கிரேவி எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம்ல, அந்த முட்டையை எடுத்து உரித்து வச்சுக்கலாம். உரிச்சிட்டு முட்டையை நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். முழுசாக போடுறனாலும் போட்டுக்கலாம், 2ஆக கட் பண்ணி போடுறனாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ சைடில் ஃபுல்லாக கோடு போட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போது கிரேவியில் முட்டையை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் முட்டையை கிரேவிலேயே ஊற விட்டுருங்க. மசாலா முட்டைக்குள்ளே கொஞ்சம் இறங்கட்டும். முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எப்படி வந்திருக்கு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச முட்டை தொக்கு இது. சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.